வணக்கம். நம்ம எல்லோரும் 2 நாள் முன்னாடி தேர்தலில் வாக்களித்தோம். இன்னும் சில நாட்களில் ரிசல்ட் வெளியே வரப்போகுது. ரிசல்ட் வெளியே வரதுக்கு முன்னாடி நம்ம எல்லோரும் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா? ரிசல்ட் எப்படி இருக்கும், யார் ஆட்சிக்கு வருவா, ஆளுங்கட்சியை தொடருமா, புதுசாக ஏதாவது கட்சி ஆட்சிக்கு வருமா, தமிழ்நாடு மேற்கொண்டு முன்னேற்றத்தை சந்திக்குமா, பிரச்சனைகள் தீருமா, மக்களுக்கு முன்னேற்றம் இருக்குமா, இதெல்லாம் நம்ம பேசுகிறோம். கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம பேசணும். ஒரு சாரார் என்ன சொல்கிறாங்கன்னா ஆளுங்கட்சியை கண்டினியூ பண்ண நல்லாயிருக்குன்றாங்க. ஒரு சாரார் மற்ற கட்சிகளை எதிர்பார்க்குறாங்க. ஏடிஎம்கேவோ, டிவிகேவோ, என்டிகேவோ எதிர்பார்க்குறாங்க. ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் கட்சிகள் மேலே நம்பிக்கை இல்லை, எந்த கேண்டிடேட்டுமே சரியில்லை, பல முறை வாக்களித்து பார்த்துட்டோம், நாங்கள் வெறுத்து போயிட்டோம், நோட்டா ஆப்ஷன் எக்ஸைஸ் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. இதுவும் அவங்களுடைய உரிமை தான். இது எல்லாமே ஜனநாயக உரிமைகள் தான், எல்லாமே டெமோக்ராட்டிக் சாய்ஸ் தான். ஆனால் கண்டிப்பாக நம்ம வாக்களிக்கணும். வாக்களிக்காமல் இருந்தோம்னா அது பெரிய தவறு. சரி, இந்த எலெக்ஷன் முடிஞ்ச ரிசல்ட் வரும்போது நம்ம ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்கலாமா? தமிழ்நாடு பெரிதளவு முன்னேறுமா? இருக்கிற பிரச்சனைகள் தீருமா? மக்களுக்கு நல்ல மேம்பாடு இருக்குமா? அதாவது ஒட்டுமொத்தமாக ஒரு பெரிய சேஞ்சை எதிர்பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை மாதிரி ஒரு பெரிய சேஞ்சை எதிர்பார்க்க முடியாது. எந்த கட்சி திரும்ப வந்தாலும் சரி, விஜய் வந்தாலும் சரி, சீமான் வந்தாலும் சரி, ஸ்டாலின் அவரே வந்தாலும் சரி, எடப்பாடி பழனிசாமி வந்தாலும் சரி, வேறு எந்த கட்சி வந்தாலும் பெரிய சேஞ்செல்லாம் இருக்கவே இருக்காது. என்ன இந்த ஆள் டீச்சராக இருந்துட்டு இவ்வளோ நெகட்டிவாக பேசுகிறாரு அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். உண்மை இதுதான். ஒரு டீச்சராகவும் சொல்கிறேன், ஒரு சோஷியல் ஒர்க்கராக சொல்கிறேன், ஸ்பெசிஃபிக்காக ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் டீச்சராகவே நான் சொல்கிறேன். கடவுளே நேரடியாக வந்தாலும் பெரிய அளவு மாற்றம் இருக்காது. அல்லாவே வந்தாலும், சிவனே வந்தாலும், ஜீசஸே வந்தாலும், புத்தே வந்தாலும் மாற்றம் இருக்காது. எப்போ உண்மையான மாற்றம் இருக்குன்னு தெரியுமா? எப்போ உண்மையான மாற்றம் வரும், மேம்பாடு வரும், வளர்ச்சி வரும், பிரச்சனைகள் தீரும் அப்படின்னா மக்கள் எப்போ அரசியலோட உண்மையான அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறாங்களோ, எப்போ மக்கள் ஆட்சியினுடைய உண்மையான அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறாங்களோ, எப்போ தங்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமைகளை ஒழுங்காக யூஸ் பண்ணுறாங்களோ, எப்போ அவங்களுடைய டியூட்டிஸை ப்ராப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ, அப்போ தான் உண்மையான மாற்றம் வரும். மாற்றம் மக்கள்கிட்டேருந்து வரணும், சமூகத்திலேருந்து வரணும், ஒட்டுமொத்தமாக மக்கள்கிட்டேருந்து வரணும், அரசியல்வாதிகள்கிட்டேருந்து வரணும். நீங்கள் நான் எல்லாருமே முதல்ல மாறணும். நம்ம சைட்லேருந்து எப்போ மாற்றம் வருதோ அப்போ தான் உண்மையான மாற்றம் வரும். இப்போது நம்மளில் எவ்வளோ பேருக்கு அரசியல் இதற்கான கரெக்டான புரிதல் இருக்குது? அன்ஃபார்ச்சுனேட்டாக 95% மக்கள்கிட்ட இந்த புரிதல் இல்லை. இதுதான் உண்மை. வித் ரெஸ்பெக்ட் நான் சொல்கிறேன். நீங்கள் போய் சாதாரணமாக அரசியல்னால் என்னென்னு கேளுங்க. 95% மக்கள் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அரசியல்னால் தேர்தல், வாக்கு, பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர் இப்படி பேசுவாங்க. இது பேர் அரசியல் இல்லை. அரசியல் பாலிடிக்ஸ் அப்படின்றதுனா ஒரு சமூகத்தில் வாழக்கூடிய மக்கள், அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரம், அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள், அதில் இருக்கக்கூடிய வெல்த், இதெல்லாம் நியாயமாக தங்களுக்குள்ளே பகிர்வு பண்ணணும். தங்களுக்குள்ளே பிரச்சனை எதாக இருக்குன்னா தீர்த்துக்கணும். தங்களுக்குள்ளே ப்ராப்பராக கோஆப்ரேஷன் கொண்டு வரணும். அவங்களே ஒரு கான்செப்ட் மூலமாக ஆட்சி செய்யணும். அது என்னவா வேணால் இருக்கலாம், அது டெமோக்ரஸியாக கூட இருக்கலாம். இந்த கான்செப்ட் தாங்க பாலிடிக்ஸ், அரசியல். அரசியல் எல்லா இடத்துலையும் இருக்குது. வீட்டுக்குள்ளே இருக்குது, ஸ்கூலில் இருக்குது, ஆஃபீஸில் இருக்குது, கண்ட்ரி லெவலில் இருக்குது, இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் இருக்குது. ஈரானும் இஸ்ரேலும் சண்டை போடுறாங்க, இது இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸ். வீட்டுக்குள்ளே அம்மா அப்பா மத்தியில் சண்டை இருக்கும், இது ஃபேமிலி பாலிடிக்ஸ். ஆஃபீஸில் மேனேஜருக்கும் ஒர்க்கருக்கும் சண்டை இருக்கும், எல்லாமே பாலிடிக்ஸ் தான். இதுதான் பாலிடிக்ஸுடைய உண்மையான புரிதல். பாலிடிக்ஸ் பேசாதன்னு சொல்லுவாங்க, இதுவே பாலிடிக்ஸ் தான். பாலிடிக்ஸ் பேசாதன்னு சொல்கிறதே ஒரு பாலிடிக்ஸ் தான். சரியா? அப்போ பாலிடிக்ஸ்னால் முதல்ல என்னென்னு புரிஞ்சுக்கணும். அரசியல் மூலமாக மக்கள் தங்களை தாங்களே ஒரு சொசைட்டியாக, ஒரு ஸ்டேபிளாக வளர்ச்சி நோக்கி கொண்டு போகக்கூடிய ஒரு சிஸ்டமை உருவாக்குறது இந்த அரசியல் மூலமாக தான். சரியா? அடுத்தது டெமோக்ரஸி. மறுபடியும் 95% மக்கள்கிட்ட டெமோக்ரஸின்னு என்னன்னு கேளுங்க. ஏப்ரஹாம் லிங்கன் ஒரு காலத்தில் சொன்னது சொல்லுவாங்க, பை த பீப்புள், ஃபார் த பீப்புள், ஆஃப் த பீப்புள். நிறைய ஐஏஎஸ் ஆஸ்பெக்டே அப்படி தான் சொல்லுவாங்க. உண்மை தான். ஐஏஎஸ் எக்ஸாம் இன்டர்வியூ போகிற நிறைய பேர் இதுதான் சொல்லுவாங்க. இங்கேயும் பாருங்கள், அந்தளவுக்கு புரியல இல்லை. டெமோக்ரஸின்னு என்ன தெரியுமா? ரூல் பை த பீப்புள், பவர் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த பீப்புள். மக்களுடைய ஆட்சி, மக்கள் கையில் அதிகாரம் இருக்கணும். இதுதான் டெமோக்ரஸி. டெமோக்ரஸியில் 2 மேஜர் டைப்ஸ் இருக்குது. ஒன்று டைரக்ட் டெமோக்ரஸி, இன்னொன்று இன்டைரக்ட் டெமோக்ரஸி. டைரக்ட் டெமோக்ரஸின்றது மக்களே நேரடியாக ஒன்று சேர்ந்து முக்கியமான முடிவுகள் எடுத்து அவங்களே டைரெக்டாக ஆட்சி பண்ணிப்பாங்க. ஒரு காலத்தில் ஏன்ஷியன் கிரீஸில் இருந்தது, உதாரணத்துக்கு ஆத்தன்ஸ் நகரத்தில் இருந்தது. ஆனால் இன்றைக்கி எந்த ஒரு நாடுமே டைரக்ட் டெமோக்ரஸி கிடையாது. ஏன்னா நாட்டுடைய ஜனத்தொகை அதிகம், மக்கள் நேரடியாக இறங்கி ஆட்சி பண்ண முடியாது, அதுக்கான நேரம் இல்லை, அதுக்கான நாலேஜ், எக்ஸ்பர்டீஸும் இல்லை. அது இல்லாமல் கவர்னன்ஸே இன்றைக்கி காம்ப்ளெக்ஸாக இருக்குது. சாதாரண மக்களால் டைரெக்டாக ஆட்சி பண்ண முடியாது. அப்போ நம்ம எங்கே போகிறோம்னா இன்டைரக்ட் டெமோக்ரஸிக்கு போகிறோம். இன்டைரக்ட் டெமோக்ரஸியை ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லுவாங்க. மக்கள் தங்களை தானே நேரடியாக ஆட்சி பண்ணாமல் தங்கள் கையில் இருக்கக்கூடிய பவரை ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் கொடுப்பாங்க. இந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், அந்த பிரதிநிதிகள் மக்கள் சார்பாக
அந்த நாட்டை ஆட்சி பண்ணுவாங்க. அப்போ இதுவும் வந்து ரூல் பை த பீப்புள் தான், ஆனால் இன்டெரக்டாக ரூல் பண்ணுறோம். இங்கேயும் வந்து பவர் மக்கள் கையில் தான் இருக்குது. இந்த பவரை நாம தான் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் கிட்ட கொடுக்குறோம். இதை புரிஞ்சுங்க. முதல்ல எம்பிக்கு பவர் கொடுத்தது நீங்கள், எம்எல்ஏக்கு பவர் கொடுத்தது நீங்கள், இன்றைக்கி தமிழ்நாடு சிஎம் இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களுக்கு பவர் கொடுத்தது நீங்கள், இன்றைக்கி இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் இருக்கக்கூடிய மோடி அவர்களுக்கு பவர் கொடுத்தது நீங்கள். உங்கள் சார்பாக நாட்டை அவங்க ஆட்சி செய்கிறாங்க. புரியுதா? நம்ம எல்லாருக்கும் ரைட்ஸ் இருக்குது, உரிமைகள் இருக்குது. அதே நேரத்தில் நம்ம எல்லாருக்கும் டியூட்டிஸ் இருக்குது. அதே நேரத்தில் அரசியல்வாதிகளுக்கு பார்த்திங்கன்னா டியூட்டிஸ் இருக்குது. அவங்க மக்களுக்கான சர்வீஸை கொடுக்கணும், அவங்களுடைய டியூட்டிஸை பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ இதுதான் உண்மையான டெமோக்ரஸி. இதை நாம் யாரும் அந்தளவுக்கு இன்னும் உணரலை. இந்தியா லீகலாக டெமோக்ரஸியாக இருந்தாலும் நம்மள நிறைய பேருடைய மனநிலை எப்படி இருக்குன்னா இன்னும் ஒரு மன்னர் ஆட்சியில் இருக்குது. இதுதான் உண்மை. நீங்கள் பாருங்கள், நிறைய பேர்கிட்ட இந்த லீடர் வந்துட்டால் எனக்கு சந்தோஷம்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் வந்தால் எனக்கு என்ன செய்ய போகிறாரு? நல்லா ஸ்கூல் கட்டி கொடுப்பாரா? வேலை வாய்ப்பு இருக்குமா? ரோடு நல்லா போடுவாரா? குறைஞ்சபட்சம் நல்ல தண்ணியை நான் குடிப்போமா? இதை பற்றி நிறைய பேர் பேசல. அவங்க வந்துட்டால் எனக்கு சந்தோஷம்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், நம்ம இன்னும் டெமோக்ரஸியை ப்ராப்பராக புரிஞ்சிக்கல அப்படின்றது இது ஒரு உதாரணம். பாலிட்டிஷியன் மக்கள் நடுவில் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும்னா எமோஷனலாக இருக்கலாம், தப்பு இல்லை, ஆனால் ப்ரொஃபஷனலாக இருக்கணும். நான் உங்ககிட்ட பவரை கொடுத்துருக்கேன், நீங்கள் என்ன பெர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க? அவுட்கம் எப்படி இருக்கும்? என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? இதை செய்வீங்களா அப்படின்றத நம்ம கேட்கணும். அதை அவங்க செய்யணும். அரசியல்வாதிகள் வந்து மக்கள்கிட்ட மாற்று கருத்து இருக்குன்னா அதை கேட்கணும். கேட்க மாட்டேன், நீ பேசாதன்னு சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் அது சர்வாதிகாரம், டெமோக்ரஸி கிடையாது. பிரைம் மினிஸ்டர் கிட்ட மக்கள் வந்து கருத்துக்களை பதிவு பண்ணணும், சிஎம் கிட்ட பதிவு பண்ணணும். அந்த கருத்து சரியோ தப்போ அவங்க அதை கேட்கணும். ஏற்றுக்கலாம், ஏற்றுக்காமல் போகலாம். அந்த டாலரன்ஸ் இருக்கணும், சகிப்புத்தன்மை இருக்கணும். இதுதான் உண்மையான டெமோக்ரஸி. இந்த மெச்சூரிட்டிக்கு நாம் இன்னும் வரல. இந்த மெச்சூரிட்டிக்கு நம்ம வரணும். இந்த ஒரு மெச்சூரிட்டி வந்தால் தான் மக்கள் அரசியல்னா என்ன, டெமோக்ரஸினா என்ன, அவங்களுடைய ரைட்ஸ் என்ன, டியூட்டிஸ் என்னன்றதை ப்ராப்பராக புரிஞ்சுக்கிட்டு ப்ராப்பரான பாலிட்டிஷியன்ஸை சூஸ் பண்ணுவாங்க. இந்த அடிப்படையில் சூஸ் பண்ணக்கூடிய பாலிட்டிஷியன்ஸ் வந்து ஏபிளாக இருப்பாங்க, எத்திக்கலாக இருப்பாங்க, மக்களுக்கு ப்ராப்பராக டெலிவர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நாடுகளில் இருக்கான இருக்குது. உதாரணத்துக்கு வெஸ்டர்ன் யூரோப்பில் இருக்குது, ஸ்பெசிஃபிக்காக அந்த ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸில் நல்லாவே இருக்குது. இவங்கெல்லாம் பல ஆண்டுகள் எவால்வ் ஆகி வந்திருக்காங்க. ஸோ இந்த எவல்யூஷனை நோக்கி நாமளும் போகணும். சரிங்களா? இப்போ நம்ம எல்லாரும் என்ன எதிர்பார்க்குறோம் சொல்லுங்கள்? அரசியலில் நல்ல ரோடு வேணும், நல்ல ட்ரிங்கிங் வாட்டர் வேணும், ஊழல் இருக்கக்கூடாது, லா அண்ட் ஆர்டர் பெட்டராக இருக்கணும், நல்ல வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தரணும். இதெல்லாம் எதிர்பார்க்குறோம்ல. டேக்ஸ் வந்து நியாயமானதாக இருக்கணும், ரெவன்யூவை ஜென்ரேட் பண்ணணும்னு எதிர்பார்க்குறோம்ல. ஆனால் இங்கேயும் பாருங்கள், இதெல்லாம் எப்படி நடக்கும்ன்ற புரிதல் நம்மக்கிட்ட இல்லை. பாருங்கள், நம்ம எல்லாருமே ஊழல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். இது எங்கேருந்து ஆரம்பிக்கிறது தெரியுமா? ஊழல் இருக்கக்கூடாது அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம அடிமட்டத்திலேருந்து ஆரம்பிக்கணும். உதாரணத்துக்கு போலீஸ் ரிஃபார்ம்ஸ்லேருந்து கொண்டு வரணும். போலீஸ் துறையில் சீர்திருத்தம் வேணும்னு கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு கமிஷன் ஆரம்பிக்கப்பட்டது. நம்மள எவ்வளோ பேருக்கு இது தெரியும்? 1977 போலீஸ் கமிஷன். போலீஸ்க்கு போதுமான அளவுக்கு அதிகாரம் தரணும், தப்பு பண்ணுற போலீஸ் மேலே நடவடிக்கை எடுக்கணும், போலீஸ்க்கு தேவையில்லாமல் பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ் இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் கீழேயும் இவங்க இருக்கணும். இதெல்லாம் அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க. போலீஸ்க்கு கரெக்டான சேலரி கொடுக்கணும், போலீஸ்காரங்க லஞ்சம் வாங்குறது குறைவான சேலரியும் ஒரு காரணம். இதெல்லாம் ஒரு காலத்தில் பேசப்பட்டிருக்கு. இதெல்லாம் நம்ம யோசிக்கிறதில்ல. பாருங்கள், இதெல்லாம் மாற்றம் வேணும். அதே போல் நல்ல ரோடு வேணும், நல்ல தண்ணி வேணும், நல்ல ஸ்கூல் வேணும்னு நம்ம சொல்லுவோம். இந்த மாற்றம் எங்கேருந்து வரும் தெரியுமா? இதை பற்றி நம்மள பல பேருக்கு ஐடியாவே இல்லை சார். ஐடியாவே இல்லை மேடம். எங்கேருந்து வரும் தெரியுமா? லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்லேருந்து வேணும். இதை காந்தி பேசினார் 100 வருஷம் முன்னாடி. பஞ்சாயத்து ராஜ் மூலமாகவும் அர்பன் லோக்கல் பாடிஸ் மூலமாகவும் வரும். அதாவது முனிசிபாலிட்டி கார்பரேஷன் இருக்கு இல்லையா? இதை பற்றி நம்ம பேசுறதே இல்லை. சிஎம் யார், பிரைம் மினிஸ்டர் யார், இதுதான் பேசுகிறோம். கவுன்சிலர் யார், அடிமட்ட அளவில் அரசியல் என்றது நம்ம பேசுறது இல்லை. சில கவர்மெண்ட்ஸ் பாருங்கள், ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸை நடத்தக்கூட மாட்டாங்க. நம்ம கேள்வி கேட்குறதே இல்லை. மாற்றம் இங்கே இருந்தாங்க வரும். இதை பற்றி நம்ம பேசுறதே இல்லை. அடிமட்டத்தில் இருந்தால் மாற்றம் வரும். இங்கே நமக்கு சாய்ஸும் அதிகமாக இருக்கும். கட்சியை தாண்டி இண்டிபெண்டன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. இங்கே தான் டெமோக்ரஸி ஆக்சுவலாக ஸ்ட்ராங்காக இருக்குது. இதை பற்றி நம்ம யோசிக்கிறது இல்லை. இந்த லோக்கல் பாடிஸ் பாருங்கள், பஞ்சாயத்து ஆகட்டும், முனிசிபாலிட்டிஸ் ஆகட்டும், இவங்க கையில் பெருசாக ஃபண்ட் இல்லை, இவங்க கையில் பெருசாக டாக்ஸேஷன் பவரும் இல்லை, டிசிஷன் மேக்கிங் பவரும் இல்லை. அதனால தான் ரோடு சரியில்லை, நல்ல தண்ணி இல்லை, நல்ல ஃபெசிலிட்டி இல்லை, கவர்மெண்ட் ஸ்கூல் அழுக்காக இருக்குது, டாய்லெட் இல்லை, அக்ரிகல்ச்சர் டெவலப் ஆக மாட்டுது. அக்ரிகல்ச்சர் டெவலப் ஆகணும்னா பஞ்சாயத்து ராஜை ஸ்ட்ரெங்தன் பண்ணணும், முனிசிபாலிட்டிஸை ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். சிட்டியில் வந்து அக்ரிகல்ச்சரில் நான் ஒட்டுமொத்தமாக புரிதலுக்கு சொல்கிறேன். பாருங்கள், இந்த மாற்றம் தாங்க வேணும். இதை பற்றி நம்ம பேசுகிறதே கிடையாது. இதுக்கான புரிதலே நம்மள நிறைய பேர்கிட்ட இல்லவே இல்லை. சரிங்களா? அப்போ இப்படி தான் மாற்றம் வரணும். இதுதான் உண்மையான மாற்றம். அதை தாண்டி மக்கள் நிறைய பேரே பார்த்தீங்கன்னா ஊழலை ஊக்குவிக்கிறோம். படித்தவங்க நிறைய பேர் ரைட்ஸை பெர்ஃபார்ம் பண்ணுறதில்ல. ஏழைகளுக்கு நேரம் இருக்காது, அவங்களுக்கு அந்தளவு நாலேஜ் இருக்காது. சரி, எவ்வளோ படித்தவங்க பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டியூட்டிஸ் பண்ணுறோம், நம்ம பண்ணுறதே கிடையாது. உண்மை, என்னையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். ரைட்ஸையும் நம்ம ப்ராப்பராக எக்ஸசைஸ் பண்ணுறது கிடையாது.
சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வராங்கன்னா மக்கள்கிட்ட இருந்து கருத்து கேட்பாங்க. இமெயிலில் நீங்கள் அனுப்பிச்சா போதும், நம்ம அனுப்புறதே கிடையாது. இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் இருக்குன்றதே நம்மக்கிட்ட தெரியல. நிறைய படித்தவங்களுக்கு லோக்சபா ராஜ்யசபா வித்தியாசமே தெரியாது. லோக்சபானா ராஜ்யசபானா நமக்கு தெரியல. இப்படி தான் நம்ம இருக்கோம். இதற்கான முயற்சிகளை நம்ம எடுக்கிறதில்ல. சரியா? ஸோ இதுதான் உண்மையான மாற்றம். இந்த மாற்றம் வந்தால் தான் நமக்கு உண்டு. இந்த மாற்றம் நமக்கிட்ட இருந்தால் வரணும். சரியா? சரி, இதில் அரசியல்வாதிகளுடைய ரோல் என்ன? நிறைய நல்ல அரசியல்வாதிகளும் இருக்காங்க. அவங்களை நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணணும். மறுபடியும் அதற்கு இந்த புரிதல் வேணும். நம்ம சைட்லேருந்து மாற்றம் வரும்போது தான் கரெக்டான அரசியல்வாதிகளை நம்ம சூஸ் பண்ணுவோம்.